ஹாய் செல்லக்குட்டீஸ், இன்னைக்கு நம்ம தமிழில் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு 25 வார்த்தைகளை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். முதல்ல நம்ம பார்க்க போகிற வார்த்தை ஆண். இதை நம்ம இங்கிலீஷில் மேன்னு சொல்லுவோம். சின்ன வயசாக இருக்கும்போது பசங்களை பாய்னு சொல்கிறோம்ல, அதே மாதிரி வளர்ந்ததுக்கப்புறம் அவங்கள மேன்னு சொல்லுவோம். அடுத்த வார்த்தை பெண். இதை நம்ம இங்கிலீஷில் விமன்னு சொல்லுவோம். சின்ன வயசு பெண்களாக இருந்தால் கேர்ள்னு சொல்கிறோம்ல, அதே மாதிரி பெண்கள் பெரியவங்களானதுக்கப்புறம் அவங்கள உமன்னு சொல்லுவோம். அடுத்த வார்த்தை விலங்கு. இதை நம்ம இங்கிலீஷில் அனிமல்னு சொல்லுவோம். நம்ம வீட்டில் இருக்கிற ஆடு, மாடு, நாய் இதெல்லாமே விலங்கு தான். அடுத்த வார்த்தை பூச்சி. பூச்சியை நம்ம இங்கிலீஷில் இன்செக்ட்னு சொல்லுவோம். நீங்கள் உங்கள் வீட்டில் எறும்புகள் பார்த்துருக்கீங்களா? எறும்புகள், அப்புறம் பட்டாம்பூச்சி இதெல்லாமே பூச்சி தான். அடுத்த வார்த்தை மண். இதை நம்ம இங்கிலீஷில் சாயில்னு சொல்லுவோம். நம்ம மண்ணில் தான் நிறையா தாவரங்கள் வளர்ப்போம். அடுத்த வார்த்தை மீன். இதை நம்ம இங்கிலீஷில் ஃபிஷ்ஷுன்னு சொல்லுவோம். மீன் கடலில் வாழ்கிற ஒரு உயிரினம். அடுத்த வார்த்தை பேனா. இதை நம்ம இங்கிலீஷில் பென்னுன்னு சொல்லுவோம். நம்ம நோட்டில் எழுதுறதுக்கு பயன்படுத்துகிற பொருள் தான் பென். அடுத்த வார்த்தை புத்தகம். இதை நம்ம இங்கிலீஷில் புக்குன்னு சொல்லுவோம். புக்கில் நிறைய தகவல்கள்லாம் இருக்கும். அதை படித்து நம்மளோட அறிவை வளர்த்துக்க முடியும். அடுத்த வார்த்தை படம். இதை நம்ம இங்கிலீஷில் பிக்சர் அல்லது மூவின்னு சொல்லுவோம். ஒரு ஸ்க்ரீனில் நம்ம பார்க்கக்கூடிய படம் அல்லது கதையை தான் பிக்சர் அல்லது மூவின்னு சொல்லுவோம். அடுத்த வார்த்தை விளையாட்டு. இது இங்கிலீஷில் கேம்னு சொல்லுவோம். கேம்ன்றது ஒரு ஆக்டிவிட்டி. எனக்கு விளையாட ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கும் பிடிக்குமா? அடுத்த வார்த்தை மழை. இதை நம்ம இங்கிலீஷில் ரெயின்னு சொல்லுவோம். வானத்திலிருந்து பொழியிற நீர் துளிகளை தான் நம்ம மழைன்னு சொல்லுவோம். அடுத்த வார்த்தை விழா. இதை நம்ம இங்கிலீஷில் ஃபெஸ்டிவல்னு சொல்லுவோம். நம்மளோட பாரம்பரியமான கொண்டாட்டங்களை தான் நம்ம விழான்னு சொல்லுவோம். அடுத்த வார்த்தை நிலம். இதை நம்ம இங்கிலீஷில் லேண்டுன்னு சொல்லுவோம். இங்கே பாருங்களேன், இந்த தாவரங்கள்லாம் நம்ம நிலத்தில் தான் நட்டு வச்சுருக்கோம். அடுத்த வார்த்தை பசு. இதை நம்ம இங்கிலீஷில் கவுன்னு சொல்லுவோம். நமக்கு பசு மாடுலேருந்து தான் பால் கிடைக்குது. அடுத்த வார்த்தை காளை. இதை நம்ம இங்கிலீஷில் புல்லுன்னு சொல்லுவோம். காளை மாடு ரொம்ப வலிமையானது. அடுத்த வார்த்தை கனி. இதை நம்ம இங்கிலீஷில் ஃப்ரூட்டுன்னு சொல்லுவோம். கனி நமக்கு செடிகள் அப்புறம் மரங்கள்லேருந்து கிடைக்கும். அது சாப்பிட்றதுக்கே ரொம்ப சுவையானதாகவும் இருக்கும். அடுத்த வார்த்தை காய்கறி. இதை நம்ம இங்கிலீஷில் வெஜிடபிள்னு சொல்லுவோம். எங்களோட வீட்டு தோட்டத்தில் நிறையா காய்கறிகள் இருக்கும். காய்கறிகள் சாப்பிட்றது உடலுக்கு ரொம்ப நல்லது. அடுத்த வார்த்தை கீரை. இதை நம்ம இங்கிலீஷில் ஸ்பினாச்னு சொல்லுவோம். கீரை பார்க்கறதுக்கு இலைகள் மாதிரியே இருக்கும். அது சாப்பிட்றதுனால நமக்கு நிறையா சத்துக்கள் கிடைக்குது. அடுத்த வார்த்தை பசுமை. இதை நம்ம இங்கிலீஷில் க்ரீனரின்னு சொல்லுவோம். இதோ இந்த இடத்த பார்த்தீங்களா, எவ்வளோ பச்சை நிறத்தில் இருக்கிற செடிகளால் பசுமையாக இருக்குன்னு. அடுத்த வார்த்தை மலை. இதை நம்ம இங்கிலீஷில் மவுண்டன்னு சொல்லுவோம். இந்த மலை பார்க்குறதுக்கே ரொம்ப உயரமானதாக இருக்குல்ல. மலை இயற்கையாகவே இந்த உலகத்தில் இருக்கிறது. அடுத்த வார்த்தை சிட்டுக்குருவி. இதை நம்ம இங்கிலீஷில் ஸ்பேரோன்னு சொல்லுவோம். இந்த சிட்டுக்குருவி பார்க்குறதுக்கே ரொம்ப குட்டியாக எப்போவுமே துருத்துருன்னு இருக்கும். அடுத்த வார்த்தை பூங்கா. இதை நம்ம இங்கிலீஷில் பார்க்குன்னு சொல்லுவோம். பூங்கான்றது நம்ம விளையாடுறதுக்கான ஒரு இடம். எனக்கு பூங்காவில் விளையாடுறதுக்கு ரொம்பவே பிடிக்கும். அடுத்த வார்த்தை வேலை. இதை நம்ம இங்கிலீஷில் ஒர்க்குன்னு சொல்லுவோம். நம்ம செய்கிற செயலை தான் நம்ம வேலைன்னு சொல்லுவோம். கடைசி வார்த்தை திறமை. இதை நம்ம இங்கிலீஷில் ஸ்கில்லுன்னு சொல்லுவோம். நம்மளால் அதிகமான திறனோடு செய்யக்கூடிய ஒரு வேலையை தான் நம்ம திறமைன்னு சொல்லுவோம். ஓகே செல்லக்குட்டீஸ், இன்றைக்கி நம்ம நிறையா வார்த்தைகள் கற்றுக்கிட்டோம்ல. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் டாட்டா, பை பை, see you.